சோ நம்ம மொபைல சார்ஜ் போட்டா இந்த மாதிரி நமக்கு விருப்பமான போட்டோஸ் அனிமேஷன்ல வர மாதிரி எப்படி செட் பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா அந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்களுக்கு கூட லைக் பட்டன் ஒரு தட்டிக்கிட்டு பக்கத்துல கூட ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் Facebook நண்பர் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாம தினமும் உபயோகப்படுத்துற மொபைல் இருக்கிற செட்டிங்ஸ், மெனுஸ், ஆப்ஷன்ஸ் பற்றிய தகவல்களை மிக தத்ரூபமாகவும் விளக்கமாகவும் தெரிஞ்சுக்க யூடியூப்ல T4Time Pass நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி விட்டுருங்க. பொதுவா நம்ம மொபைல்ல சார்ஜ் போடுறதுக்கு கேபிள் எடுத்து மொபைல்ல கனெக்ட் பண்ணா மொபைல் என்ன ஆகும், இந்த மாதிரி மொபைல்ல தெரியுற மாதிரி சார்ஜிங்கோட பேட்டரி பக்கத்துல ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் சிம்பல் மட்டும் வரும். இதுதான் இத்தனை நாள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம இப்ப பார்த்த மாதிரி மொபைல சார்ஜ் போடுறதுக்கு கேபிள் எடுத்து மொபைல கனெக்ட் பண்ணா நமக்கு விருப்பமான போட்டோஸ், நம்ம ஃபேமிலி போட்டோஸ், இல்ல குழந்தைங்க போட்டோஸ், இல்ல நமக்கு விருப்பமான ஆக்டர் ஆக்ட்ரஸ், இல்ல எந்த ஒரு போட்டோஸும் நம்ம மொபைல்ல வர்ற மாதிரி எப்படி நம்ம செட் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் இந்த ட்ரிக். சோ அது ஒரு அப்ளிகேஷன் உதவியா தான் பண்ண முடியும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றீங்க, நீங்க பார்த்துட்டு இருக்க யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அதை டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா சூஸ் போட்டோஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு உங்க மொபைல்ல சார்ஜ் போட்டீங்கன்னா என்னென்ன போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்லைட் ஷோவா வரணுமோ அந்த போட்டோஸ் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். அது உங்க கேலரியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு போட்டோஸா இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறிய சைஸ் போட்டோஸ் இல்ல எவ்வளவு பெரிய சைஸ் போட்டோஸா இருந்தாலும் சரி, அந்த போட்டோஸை நீங்க மொத்தமா செலக்ட் பண்ணிட்டா மட்டும் போதும். சோ எல்லா போட்டோஸ் அந்த போட்டோஸ் செலக்ட் பண்ணிட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த சிம்பிள் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல இந்த அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல உங்க மொபைல்ல அதாவது அந்த அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு நீங்க சார்ஜிங் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்லைட் ஷோ எல்லாம் வரும்ல, அந்த அனிமேஷன் என்னென்ன ஸ்டைல்ல வரணும் அப்படின்றது செட் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் தான் இது. சோ இதுல பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கிற ஆப்ஷன் ஆஃப்ல இருக்கு, நம்ம ஆன் பண்ணி விடணும். சோ அதுக்கப்புறம் வேவ் இண்டிகேட்டர் பொசிஷன் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு பாட்டம்ல இருந்து வேணுமா இல்ல டாப்ல இருந்து வேணுமா இருக்குது. உங்களுக்கு எது வேணுமா நீங்க செட் பண்ணிக்கலாம். அது டிஃபால்ட்டா பாட்டம்ல தான் இருக்கும். சோ அதுக்கப்புறம் ஸ்லைடு எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல உங்களுக்கு அந்த போட்டோ வரோட எஃபெக்ட் ரேண்டமா வருமா, சிம்பிள், டெப்த், ஜூம் பண்ணி வரணுமா, ஆன்டி கிளாக் ஸ்பின், இந்த கிளாக் ஸ்பின் மாதிரி வருமா, எந்தெந்த எஃபெக்ட்ல வரும்னு கேக்குது. உங்களுக்கு விருப்பமான எந்த எஃபெக்ட்ல வேணாலும் கொடுத்துக்கலாம். இவ்வளவுதான் விஷயம், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். சோ அதோட ஹோம் பேஜ்ல நம்ம எத்தனை போட்டோஸ் நம்ம செலக்ட் பண்றோமோ அத்தனை போட்டோஸ் இருக்கும். உங்களுக்கு எத்தனை போட்டோஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக்ல வந்துக்கலாம். சோ இப்போ நம்ம மொபைலோட சார்ஜர் எடுத்து இந்த செட்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நம்ம மொபைல்ல கனெக்ட் செஞ்சா என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. இப்ப கனெக்ட் பண்ணிட்டேன், பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு பாருங்க. நம்ம என்னென்ன போட்டோஸ் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த போட்டோஸ் எல்லாம் சும்மா செம்மையா கெத்தா ஸ்டைலிஷா அனிமேஷன் வரும். பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா பக்காவா இருக்கும். சோ சூப்பரான இருக்குது. சோ இது வரைக்கும் சார்ஜிங் பண்ணும்போது எதுவுமே வராது மொபைல்ல. இந்த மாதிரி செட் பண்ணிட்டு பாருங்க, டெஃபினட்டா அட்ராக்ட் ஆயிருவீங்க. சோ இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க நண்பர்களும் தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோவை உங்கள்ட்ட வாட்ஸ்அப் மற்றும் Facebook குரூப்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.